உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்னைய பழி வாங்குங்க, அவங்கள விட்டுருங்க. சிஎம் சார் எப்படி சிக்கிருக்கோம் பாருங்க. நேற்று நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட சாட்டை துரைமுருகன் தாவேக தலைவர் விஜய் போல மிமிக்ரி செய்து கலாய்த்து பேசியுள்ளார். மக்கள் பூரா ஓடுறான், இந்த கரூர்ல ஓடுனான்ல அது மாதிரி ஓடுனான். ஓடும்போது சொல்றாரு, ஓடு ஓடு நல்லா போ போ போ, கூத்தாடி பின்னாடி போ, அவன் கூத்தியாட்ட நாட்டை கொடுத்துட்டு போவான், ஓடு ஓடுனாரு. அவர் என்னைக்கு சொல்லிட்டு போயிருக்காரு, இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது, கண்ணுக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறது. மொழி போர்ல மொழிக்காக செத்த தமிழ்நாட்டில் ஒருத்த மூஞ்ச பார்க்க செத்தா என்று சொல்வது எவ்வளவு பெரிய கேவலமடா, கேவலமடா. மூஞ்ச பார்க்க போய் செத்து போயிட்டாங்க. யாரும் பேச்ச கேட்க போல, அவனை பார்க்க போயிருக்காங்க, பார்க்க போய் செத்துட்டான். அவ்வளவு கொடூரமாடா இருக்கும். எனக்கு அந்த வண்டியை பார்க்கும் போதெல்லாம் இந்த ராட்சசன் படத்துல ஒரு வண்டி வரும், டங் 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 ஒரு வண்டி வரும் பாருங்க, அந்த வண்டி மாதிரியே இருக்கு. அந்த வண்டியை பார்க்கும்போது 41 உயிர் போயிருக்கிறது. உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்னைய பழி வாங்குங்க, அவங்கள விட்டுருங்க. சிஎம் சார் எப்படி சிக்கிருக்கோம் பாருங்க. வீரம் படத்துல நம்ம தல அஜித் சொல்லுவாப்ல, டேய் நீ ஆட்களை தொடரணும்னா என்ன தாண்டி தொடரா பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ரஜகல்ல புல்லகல்ல அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அதுல சொல்லுவாரு. இவர் அதை பார்த்துட்டு அஜித் இருந்து காப்பி அடிச்சு, சிஎம் சார் நீங்க என்னைய தாண்டி அவர்களை தொடுங்க. யார் உன்னை தாண்டி தொட்டது? என் அன்பிற்குரிய மக்களை, சிரிப்பதற்கல்ல, கரூர் கண்ணன் சீமானும் நாங்களும் சென்றிருந்தோம். எல்லோரும் 41 பேர் செத்து போயிட்டாங்க, 41 பேர் செத்து போயிட்டாங்க. இல்லை, 43 பேர் செத்துக்கிறான். 2 கர்ப்பிணி பெண், 8 மாத கர்ப்பிணியின் வயிற்றில் இருந்த சிசு, அந்த சிசுவினை மேலே 7 பேர் விழுந்து அந்த சிசுவும் சேர்ந்து செத்திருக்கிறது. 43 பேர் இறந்திருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா, 4 வயது குழந்தை இறந்து போச்சு. எப்படி? மரத்தின் கிளை ஒடிந்து. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.